கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வாக்குத்தத்தின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, மகிமையான தேவாவியானவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தின் ஆராதனையை இந்த 8வது மாதத்திலே கொண்டு வந்திருக்கிற எங்களை தேவன் ஆசீர்வதித்து எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுமையும் இந்த செய்தி ஆசீர்வாதமான செய்தியாகவும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இயேசுவே உம்மை பாட வந்தேன். உவர்நிலமாகிருந்த என்னையுமே விளைநிலமாக என்னை மாற்றி வைத்தேன். உவர்நிலமாகிருந்த என்னையுமே விளைநிலமாக என்னை மாற்றி வைத்தேன். அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடிடுவேன். நாவினால் புகழ்ந்து பாடிடுவேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். தனிமரமாகிருந்த என்னையுமே கனிமரமாக மாற்றி ஆசீர்வதித்தேன். தனிமரமாகிருந்த என்னையுமே கனிமரமாக மாற்றி ஆசீர்வதித்தேன். திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில்
திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் என் இசை முழங்கியே பாடிடுவேன், என் இசை முழங்கியே பாடிடுவேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன், இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். சித்தம் செய்திட அழைத்தவர் நீ, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டேன். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீர், சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டேன். சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினே தயவாய் பாட வந்தேன், தாங்கினே தயவாய் பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன், இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன், இயேசுவே உம்மை பாட வந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக பார்க்கிற வாக்குத்தத்தின்படி இந்த நாளிலே உபாகம் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 33வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தை இந்த மாதத்துக்கு தந்திருக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்கிறவர் நீர், யூதாவின் சத்தத்தை கேட்கிறவர், எங்களுடைய சத்தத்தையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் காலையில் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் இந்த வேதத்தின் மேல், இந்த வசனத்தின் மேல் உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இன்றைக்கு என் சத்தத்தை கேளும், என்னுடைய கூப்பிடுதலை கேளும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, கடைசி நாட்களிலே யூதர்கள் தங்களுடைய ஜனத்தோடு கூட சேர்க்கும்படியான காலத்துக்கு நேராய் நாம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிற நாட்களிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அவர் மேகத்தின் மேல் வரப்போகிறார் 2ஆம் வருகையிலே. 3வது ஆலயம் கட்டப்பட போகிறது. எல்லா காரியங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. மனுஷகுமாரனாய் என் இயேசு ஆகாய மார்க்கமாய் வரப்போகிறார். அந்த மகிமையான ஒலிவ மலையிலே அவருடைய பாதம் நிற்கப் போகிறது. ஒலிவ மலை 2ஆக பிளக்கப்பட போகிறது.
இதையெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற மனுகுலத்தினுடைய கண்கள் காணப்போகிறது. என் இயேசு வரப்போகிறார். அன்பு தேவஜனமே, அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்க வேண்டும், நீர் எங்களுடைய சத்தத்தை கேளும். இன்றைக்கு எருசலேம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, தரைமட்டமாகி கொண்டு வருகிறது. ஜனங்களுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம் செய்தியின் மூலமாக. ஏன் தெரியுமா? இது கடைசி காலம். என் இயேசு இரண்டாம் வருகையிலே வரப்போகிறார். நான் ஜனங்கள் மத்தியிலே, தேசங்களின் மத்தியிலே இஸ்ரவேலை நான் தத்தளிக்க பண்ணுவேன் என்று சொல்லப்பட்ட சத்தியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேசங்கள் இஸ்ரவேலை நெருக்குகிறது. இன்றைக்கு பூமி அதிர்ச்சிகளும் சுனாமிகளும், இந்த உலகத்திலே கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் உண்டாகும்படியான காலம் இது. ஜனங்கள் பசியோடு மடிந்து போகிறார்கள் தேசத்திலே. காரணம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பாக நீ ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு முன்பாக நீ ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் நீ கைவிடப்படுவாய். சகோதரியே, சகோதரனே, தயவு செய்து சொல்லுகிறேன், நீ கர்த்தரை மறந்தால் உன் வலதுகை செய்யும் வேலை அது மறப்பதாக என்று யோபு சொல்லுகிறான். கர்த்தரை மறக்காதே. அவர் வருகையிலே கைவிடப்படாதபடிக்கு 1000 கால ஆட்சியிலே நீ நானும் ஆராதிக்க போகிறோம். நிரந்தரமாக மறுரூபமாக்கப்பட்ட சாயலோடு கூட அந்த மகிமையின் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். அன்றைக்கு என் ஆண்டவராகி இயேசுவே 1000 கால ஆட்சியை இந்த பூமியிலே பிரகடனப்படுத்துவார். இன்றைக்கு அந்த இரட்சகரை அறிந்து கொள். ஒருவேளை நீ சகோதரியே, சகோதரனே, கர்த்தரை அறியாத குடும்பத்திலே நீ பிறந்திருக்கலாம். நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே தெய்வங்கள் உண்டு. ஆனாலும் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீ அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மாறும். அவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். உன்னை கர்த்தர் கொண்டு போய் அந்த கல்யாண ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே கொண்டு போய் உன்னை விடுவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நீ புத்தி உள்ள கன்னிகையாயிருக்க பழகிக்கொள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே முழுகி ஞானசானம் பெற்று இரட்சகரை உன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வாயானால் இந்த நில உலகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல். அவர் உன் சத்தத்தை கேட்கிறார். என் சத்தத்தை கேட்கிற கர்த்தர். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் மறு உத்தரவு அள்ளி செய்வார். அவர் கூப்பிடும் பொழுது நீ செவி சாய்க்கிறாயா? அல்லது அவரை கூப்பிடும்படியான ஒரு கிருபைக்கு நேராய் வர முடியுமா? நீ எப்பொழுது அவரை கூப்பிட முடியும்? இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது உன் வார்த்தைக்கு செவி சாய்ப்பார். நீ காணாமல் போன ஆடாயிருந்தாய், கர்த்தர் உன்னை கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ நானும் அந்த மகத்துவமான தேவனை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால் உன் சத்தத்தை அவர் கேட்பார். கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். ஒரே பரிசுத்த கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய் சேர்க்கப்பட வேண்டும். அன்பு தேவச்சனமே, கடைசி காலத்திலே அவருடைய பரிசுத்தவான்களை அவர் ஒன்று சேர்ப்பார். யூத ஜனங்கள் ஒன்றாய் சேருவார்கள் இஸ்ரேலிலே. அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவன் கை பலக்க கடவது. அன்பு தேவச்சனமே, உடைய கையை அவர் பலப்படுத்துகிற தேவன். தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறவர். மான் கால்களைப் போல உன்னுடைய காலை மாற்றி உன்னுடைய கையை பராக்கிரமம் செய்யும்படியாக உன் வலது பாரிசத்திலே அவர் நின்று உன்னை கண்ணின் கருமணியைப் போல காத்து நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசேயோடு இருந்த கரம் உன்னோடு கூட இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கரம் உன்னை தாங்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பானது வச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளாய் நீ எடைப்படுகிறாயா? வேதம் சொல்லுகிறது, தன் ஜனத்தோடே சேருவான் யூதா, அவன் கை பலக்க கடவுது என்று சொல்லுகிறார். உன் கையை பலக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நீ பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு சீக்கிரமாய் வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை நம்பி நாலா திசைகளிலும் போகிறான். சமாதானம் இல்லை. மனிதன் சொல்லுகிறதெல்லாம் காதிலே கேட்டு சாங்கியங்களுக்கு செவி சாய்த்து அவருடைய சாங்கோபாங்கமத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய வழிகளிலே நடக்க கற்றுக்கொள். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம் ஆண்டவராகிய கர்த்தர். அண்ட சராசரங்களுக்கு தேவன் தேவனாகிய கர்த்தர். அவருடைய வழிகளில் நடப்பாயானால் உன் கையை அவர் பலப்படுத்துவார். உன் ஜனத்தோடு அவர் சேர்ப்பார். உன் சத்தத்துக்கு அவர் செவி சாய்ப்பார். இந்த நாளிலே உன் கை பலக்க கடவுது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது போல அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பார். உன் சத்துருக்களுக்கு விடுவிக்கும்படியாக நீங்களாக்கும்படியான கரம் உன்னோடு கூட காக்கும் கரம் வந்து நிற்கும். தாவீது கோலியாத்தை சாய்க்கும்படியாக அவன் சாதாரண அடைப்பையிலே கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டுதான் கடந்து போனான். ஆனால் அவனோ ஈட்டியையும் கேடகத்தையும் தலைச்சீராவையும் பாதரட்சியும் மார்க்கவசத்தையும் அணிந்து கொண்டு ராட்சதனை போல அவன் வந்து நிற்கிறான். ஆனாலும் அவனை தாவீதை பார்த்து நீ ஒரு செத்த நாய் என்று சொல்லுகிறான். அன்பு தேவச்சனமே, நீ உன்னுடைய புயபலத்தை நம்பி வந்திருக்கிறாய். நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அடைப்பையிலே வைத்து அந்த கவனிலே வைத்து சுழற்றி அடித்தான். அவன் நெற்றியிலே பாய்ந்து அவன் பனைமரம் சாய்கிறது போல சாய்ந்து போனான். அவனுடைய பட்டயத்தையே உருவி தாவீது அவனை கொன்று அவன் தலையை வெட்டி அதை பெத்தேலிலே கொண்டு போய் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல அன்பு தேவஜனமே, ஜனங்கள் பார்வைக்கு நீ அற்பமாய் தோன்றலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே யூதாவின் சத்தத்துக்கு நீ செவி சாயும், யூதாவின் சத்தத்தை நீ கேளும் என்று சொல்லப்பட்டது போல யூதாவின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர் என் சத்தத்துக்கு செவி சாய்ப்பீர் ஆண்டவரே. என் ஜனத்தோடு சேர்க்கிறவர் நீர், என் கையை பலப்படுத்துகிறவர் நீர். வேதம் சொல்கிறது போல என்னுடைய சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்திலே என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற சகாயர் கர்த்தரே எனக்கு சகாயர். யோசபாத் சொல்லுகிறான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எசேக்கியா ராஜா சொல்லுகிறான்,
எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் சென்னிடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக்கி தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவச்சனமே, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த நாளிலே ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நீ, கர்த்தருடைய வழிகள் நடக்க வேண்டிய நீ, தேவனை விட்டு பின்வாங்கும்படியான பொல்லாத பின்வாங்கி போகிற மக்களோடு கூட உனக்கு ஐக்கியம் வேண்டாம். தேவ ஜனங்களோடு கூட இருப்பீரானால் கடைசி நாட்களிலே கர்த்தர் யூதாவை கூட்டி தங்களுடைய ஜனங்களோடு சேர்க்கிறது போல உன்னை பரிசுத்தவான்களோடு சேர்ப்பார். நீ புத்தி உள்ள கன்னிகையாய் இருப்பாய். அப்பொழுது தீவட்டி பிடித்துக்கொண்டு எண்ணெய், போதுமான எண்ணெய் எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பாய். மணவாளன் வருவார். மணவாட்டியாகிய உன்னை அழைத்து கொண்டு அவர் அந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு போவார். எனவே வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படு. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்து. நீயும் ஆயத்தமாக இருப்பாயானால் கர்த்தர் உன் சத்தத்துக்கு அவர் செவி சாய்ப்பார். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேளும். அவன் ஜனங்களோடு கூட அவனை சேரும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவனை மீட்டு ரட்சிக்கிற சகாயர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரியே, சகோதரனே, அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. இந்த உலகத்திலே 33 கோடி தேவர்களை வழிபட்டவன் நான். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போனது. அந்த தெய்வங்களால் நான் வஞ்சிக்கப்பட்டேன். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்தேனோ என் சத்தத்தை அவர் கேட்க ஆரம்பித்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிட தகுந்த புத்திரன் சுவிகாரத்தை அவர் எனக்கு தந்தார். அந்த இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் எனக்கு கிடைத்தது. அன்பான தேவச்சனமே, நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு சகாயர் நீரே, எனக்கு கேடகமும் நீரே. அன்பு தேவச்சனமே, யோசபாத் ஆகாபோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொண்டான். என்ன நேர்ந்தது? அவன் தோல்வியை தழுவினான். அன்பான தேவச்சனமே, உத்தமரோடு கூட, தேவனை அறிந்தவர்களோடு கூட நீ ஐக்கியம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை மலரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அன்பான தேவச்சனமே, இந்த மாதத்திலே 2025 ஆண்டு பிறந்து 8வது மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு விடுவிக்கிற மாதமாய், சுதந்திரத்தின் மாதமாய், விடுதலையின் மாதமாய் அமர்ந்து எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி, இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுக்கு நீங்களாக்கி கர்த்தருடைய கரம் உன் கரத்தை பலப்படுத்த கடவுது. அவர் உனக்கு சகாயராய் இருப்பார். உன் ஜனங்களோடு உன்னை சேர்ப்பார். உன் கூக்குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார். அன்பான தேவச்சனமே, வனாந்தரத்திலே துரத்தி அடிக்கப்பட்டால் ஆகார் தானும் தன் பிள்ளை இஸ்மவேலோடு கூட கரம் பிடித்து அவள் வனாந்தரத்துக்கு வருகிறாள். தண்ணீர் தாகம், பிள்ளை மரிக்கிற தருவாயிலே இருக்கிறது. ஐயோ, பிள்ளை சாகிறதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி அம்புபாயின் தூரத்திலே பிள்ளையை கிடைத்து விட்டு, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா என்று கதறினாள். அவள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அங்கே ஒரு நீரூற்று கண்ணை அவர் புறப்படும்படியாக செய்தார். அவளும் அவன் மகனும் அந்த தண்ணீரை பருகி ஜீவனடைந்தார்கள். எனவேதான் அவள் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா என்று சொன்னாள். அவள் சத்தத்துக்கு செவி சாய்த்தவர் நம் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேளும். உன் சத்தத்தை அவர் கேட்பார். சகோதரியே, சகோதரனே, உன் சத்தத்தை கேட்பார். ஊழியனே, உன் சத்தத்தை கேட்பார்.
இந்த நில உலகத்திலே தன்னை உயர்த்தி கொள்ளும்படியான ஆட்களை சேர்க்காதே. வருகைக்காக, என் இயேசுவின் வருகைக்காக ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் ஸ்தாபனத்தை பெருக்க வேண்டும் என்று ஆட்களை சேர்க்காதே. வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆட்களை சேர். அது உன்னை தப்புவிக்கும், அது உன்னை காப்பாற்றும், அது உன்னை பரத்துக்கு நேராய் உன்னை இழுக்கும், அழைக்கும். அன்பு தேவச்சனமே, ஆகார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாள். அன்பு தேவச்சனமே, அன்னாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாள். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாயா? கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேளும். யூதாவின் சத்தத்தை கேட்டவர் ஜனத்தோடு திரும்ப சேர்க்கிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கும்படியான நாட்களுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோம். நீ ஆயத்தமாக வேண்டும். உன் சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆயத்தமாக, அதை விட்டு கர்த்தரிடத்திலே ஆயத்தமாக தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஆராதனை செய். உன்னுடைய முற்பிதாக்களுடைய சாபமெல்லாம் உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. சத்துருக்கள் கையிலே உன்னை கொண்டு போய் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து விடுதலை செய்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்தை கேளும். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனத்தோடு சேர்த்தது போல எங்கள் ஜனங்களை எல்லாம் எங்கள் அண்டையிலே கர்த்தர் சேர்த்து வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த என் ஜனங்களை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே, அப்படின்னு கேட்க வேண்டும். உடைய சுற்றத்தாரெல்லாம் சாபத்திலே விழுந்து கிடக்கிறான், விக்கிரகாராதனிலே விழுந்து கிடக்கிறான், பிசாசின் பிடியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் அண்டையிலே திரும்ப சேர்ப்பாயா? உன்னண்டையிலே சேர்த்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தி வருகைக்கு. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட யோசுவாவின் வார்த்தையின்படியே நீ நானும் இன்றைக்கு நடக்கிறோமா? தேவனை விட்டு அநேகர் இன்றைக்கு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பானது வச்சனமே, எப்பொழுது ஒரு மனிதன் பின்வாங்கி போவானேயானால் கர்த்தருடைய பார்வையில் அவன் ஆத்துமா ஆசீர்வாதமாயிராது, பிரியமாயிராது. இன்றைக்கு மனுஷன் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவலோடு கூட மோகாக்கினியின் வெந்து பள்ளத்தாக்குகளிலே கண்மலை வெடிப்புகளிலே கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிற ஒரு காலத்துக்கு நேராய் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே மனுஷன் உயரமும் உன்னதமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைக்கிறாய், அங்கேயும் பலியிடும்படி ஏறுகிறாய் என்று சொல்லப்பட்டது போல அஞ்ஞான தெய்வங்களை நம்பி போகாதே. வாக்குத்தத்தம் செய்த தேவனை நாடி நீ வருவாயானால் அப்பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நீதி வெளிப்படும். அன்பானது வச்சனமே, அவருடைய நியாயத்தினை கை கொண்டால், நீதியை செய்யும்படியா இருந்தால் அவருடைய ரட்சிப்பு உனக்கு வரும். அவருடைய நீதி கர்த்தர் வெளிப்படுத்தி உன்னை சமீபமாய் கொண்டு வருவார். எனவே நீதியுள்ள ராஜாதி ராஜாவை நீ ஆராதிப்பாயா? சகோதரனே, நீ கூப்பிடும் பொழுது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்குமா? இன்றைக்கு ஆராய்ந்து பார். அவர் உன்னை வழி நடத்துகிறவர், அவர் உன்னை உயர்த்துகிறவர், உன்னை செம்மையான பாதையில் நடத்துகிறவர். பரிசுத்த பாதையிலே நடக்க நீ பழகிக்கொள். பாவத்தை தண்ணீரை போல குடிக்காதே, அக்கிரமத்தை சுதந்தரிக்காதே, அநியாயத்தின் வழிகளிலே வருகிற திரவியங்களை ஏற்றுக்கொள்ளாதே. அது மரண வழிக்கு கொண்டு போய் உன்னை நிறுத்தும். அன்பான தேவச்சனமே, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ நானும் சமாதானத்தின் கர்த்தரை ஆராதிக்க உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வருவாயா?
இந்த மாதத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தின்படி கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனங்களோடு கூட அவனை சேரும். அவன் கை பலக்க கடவது. அவன் சத்துருக்களுக்கு அவனை மீட்டெடுத்து கர்த்தரே அவனுக்கு சகாயராய் இருந்தது போல உனக்கும் எனக்கும் கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். இந்த நாளிலே அவர் உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க வேண்டுமானால் நீ கர்த்தருடைய ஆலயத்தை தேடி ஓடிவா. அங்கே பிரசங்கிக்கிற சத்தியங்கள் உன்னோடு கூட பேசும். உன்னை நீதியின் பாதையிலே நடத்தும். உன்னை இயேசுவின் வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். உன் குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் மறுரூபமாக்க வேண்டிய காலம் மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் சீக்கிரமாக சுருட்டப் போகிறார். காலம் சமீபமாக இருக்கிறது. உடனடியாக நீ மனம் திரும்பு. அன்பான தேவச்சனமே, கந்தாகே மந்திரி எப்படி மனம் திரும்பினானோ அதே போல ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், முழுகி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்து அந்நிய பாஷையிலே பேசி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனோடு கூட ஆராதித்து வருகையை நீ ஆயத்தப்படுத்து. வருகைக்காக நீ ஆயத்தப்படு. உன் குடும்பத்தாரை உன் சபையாரை ஆயத்தப்படுத்து. ஊழியனே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜனங்கள் இயேசு அறியாமலே மாண்டு போகிறார்கள். கர்த்தரை அறியாமல் கல்லையும் மண்ணையும் வழிபட்டு மாண்டு போகிறார்கள். மனிதன் உருவாக்கின கிரியைகளை நம்பி மோசம் போகிறது நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, உன் சத்தத்தை அவர் கேட்க வேண்டுமானால், உன்னை கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமானால், உன் ஜனங்களோடு கூட உன்னை சேர்த்துக்கொள்ள பரிசுத்த ஜனங்களோடு கூட நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கொண்டு உன்னை சேர்க்க வேண்டுமானால், உன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவரே உனக்கு சகாயராய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் அண்டையிலே வா. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நீதியின் பாதையை நீ மறந்து விடாதே. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் பாதையை அவர் நெய்யாக்குவார். உன் பாதை முழுமையும் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக செய்வார். இந்த நாளிலே தேவாதி தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து இந்த உலகத்தையும் உலகத்துக்கு உண்டான ஜனங்களோடு கூட குடித்து வெறித்து தாறுமாறாய் ஜீவிப்பாயானால் உனக்கு நம்பிக்கை இல்லை. அன்பான தேவச்சனமே, நீ பாதாளத்துக்கும் நரகத்திலே உன்னை கர்த்தர் தள்ளிவிடுவார். அங்கே புழுக்களே உன் போர்வை. அங்கிருக்கிற புழு சாகாது, அக்னி அவியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏன் விருதாவாய் பாதாளத்திலே விழ வேண்டும்? நீ ஏன் விருதாவாய் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட வேண்டும்? இன்றைக்கு உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு வா வெளியே. எத்தனை காலமாய் மாம்சத்திலே வாழ்ந்து மாம்சத்தை சுதந்தரித்து மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேளும். அவன் கையை பலப்படுத்தும். அவன் ஜனங்களோடு அவனை சேர்த்து அவன் கையை பலப்படுத்தும். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நீர் சகாயராயிரும் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி யூதாவை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பான தேவச்சனமே, வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோப்பின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாம் குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக, வம்சம் வம்சமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அழைக்கிறார் கர்த்தர். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அன்பான தேவச்சனமே, அவரை விட்டு தூரம் போகாதே. மாயை பின்பற்றி வீணராய் போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எந்த தெய்வம் உனக்காக மரிக்கவில்லை, உனக்காக ரத்தம் சிந்தவில்லை, உனக்காக பாடு அனுபவிக்கவில்லை.
என் ஆண்டவராகி இயேசுவே கல்வாரி சிலுவிலே உனக்காய் எனக்காய் மரித்து, உனக்காய் எனக்காய் கைகளிலும் கால்களிலும் ஆணியை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை சிந்தி, அப்படியே பெரிதான இரத்தத்தினாலே விலை மதிக்க முடியாத ஜீவனை விட்டு உன் பாவத்தை மன்னித்து உன்னை மீட்டெடுத்தார். எனவே அவர் அண்டையிலே வருவாயா? அவரை விட்டு தூரம் போகாதே. சகோதரனே, தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போகிறாயா? வேண்டாம். அது உனக்கு வேதனையை கொண்டு வரும். உன்னை பாதாளத்துக்கு நேராய் சாத்தான் உன்னை நடத்துவான். நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதே. வியாதியால மரித்து போகாதே. சாபம் உன்னை தாக்கும். வஞ்சகமான சத்துருக்களால நீ பிடிக்கப்படுவாய். அவள் உன்னை எகிப்திலே கல்லையும் மண்ணையும் அவள் எப்படியாய் செங்கல்லை சுட்டு எப்படியாய் அடிமதலையிலே இருந்தது போல உன்னை அடிமையாக்கி கொள்ளுவார்கள். நீ வெளியே வருவாயா? அந்தகாரத்திலிருந்து வெளியே வருவாயா? இப்பிரபத்தின் ஆவியை விட்டு வெளியே புறப்பட்டு வருவாயா? கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரியே, வா என்று இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு வண்டிலே வா. அவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். அன்பு தேவச்சனமே, இனி வருகிற நாட்களிலே இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அழைக்கக்கூடாது. இயேசு வருகிறார் என்று சொல்லி நான் உனக்கு அழைப்பு விடுக்கிறேன். வா. இயேசு இரண்டாம் வருகையிலே சீக்கிரம் வரப்போகிறார். வா என்று உன்னை நான் அழைக்கிறேன். அன்பு தேவச்சனமே, நீ வருவாயா? இயேசு வண்டியிலே வருவாயா? அவரை கண்ணோக்கி பார்த்து உன் வாழ்க்கையில யூதாவை போல கூக்கலிட்டு நீ கூப்பிடுவாயானால், கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனங்களோடு அவனை திரும்ப வர பண்ணி, அவன் கையை பலப்படுத்தி, அவன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவனுக்கு நீர் சகாயராயிரும் என்று சொல்லப்பட்டது போல உனக்கு சகாயராயிருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுமையும் இந்த அருமையான உபாகம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டதான இந்த 33வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தின் மேல் உன் கையை வைத்து அதிகாலை எழுந்திருக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, யூதாவின் சத்தத்துக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்னீரே, என் சத்தத்தை கேளும். என் ஜனங்களை ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஜாதியோட பரிசுத்தவான்களோட முற்பிதாக்களோடு என்னை சேரும். என் கையை பலப்படுத்தும். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து எனக்கு நீர் சகாயராயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளிலும் கடந்து போவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, தேவாவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு அவர் பேசிய இந்த வார்த்தையெல்லாம் நீ தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவச்சனமே, அப்படியே வழிகளில் நடந்து அப்படியே பாதையில் நடப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். தேவன் தாமே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை ஒப்புக்கொடு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு
நடத்தினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக
தகப்பனை போல் சுமந்தீ, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீ. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் நல்லேன். இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உபாகம் 33 7வது வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற சத்தியத்தின்படி, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனங்களோடு கூட அவனை திரும்ப சேர பண்ணும்படியாய், அவன் கையை பலப்படுத்தும்படியாய், அவன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவனுக்கு சகாயராயிரும் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாகி ஆண்டவர் சகாயரை எங்களுடைய சொந்த ரட்சகராய் விடாப்பிடியாய் பற்றி பிடித்து கொண்டு மணவாளனை தீவட்டியோடு என்னை எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.